நந்தகுமார் சார் நீங்கள் சொல்கிறது கரெக்ட், ஒன்றிணைவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று சொன்னார். இப்போ புகழேந்தி சார்கிட்ட நான் திரும்பியும் போராது. புகழேந்தி சார் இப்போ வந்து பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரம் வரும்போது கூட இந்த மாதிரி அதிமுகவின் அந்த மற்ற அனைவரையும் ஒவ்வொரு குழுக்களாக அவர் சந்திக்க விரும்பவில்லை, ஒன்றிணைந்தவர்கள் சந்திக்க தான் அவர் விரும்புகிறார். அதனால் யாரையும் சந்திக்காமல் அவர் சென்று விட்டார் ராமேஸ்வரம் அந்த பாமன் பாலம் திறப்பு விழாவில் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இப்போது ஒரு முதல்ல இந்த இன்று இந்த எடப்பாடி பழனிசாமியுடன் இந்த இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைக்கு முன்பாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் வந்து கடந்த ஒரு 2 நாட்கள் முன்பு சந்தித்து பேசினார். புகழேந்தி சாரும் வந்து செங்கோட்டையன் என்பது தனிப்பட்ட முறையில் அவர் வந்து சந்தித்து பேசுகிறார், அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டேஜ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இருந்த போதிலும் இப்போது இந்த பிரிந்துள்ள இந்த அணிகள் இதை வந்து அப்படியே கலட்டி விட்டு அதாவது ஒரு டபுள் கேம், ஒரு 2வது ஆட்டத்துக்கு அதாவது ஆக்ஷன் பி பிளான் பிக்கு வந்து செங்கோட்டையன், டிடிவி, ஓபிஎஸ் இவங்களை வச்சுருக்காங்க. கடைசி கட்டமாக அந்த சீட்டு பிரச்சனையோ அல்லது வேறு ஏதாவது வழக்கு பிரச்சனையோ வரும்போது இவர்களை வந்து பயன்படுத்தலாம் என்று ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஒரு திட்டமிடுவதாக நீங்கள் நினைக்கிறீங்களா சார் புகழேந்தி சார்? அது எப்படி வேணாலும் நான் வளைஞ்சு கொடுக்குறேன்னு அண்ணன் ஓபிஎஸும் இன்னொருத்தர் பேரை சொன்னீங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாரு அவரும் சின்னம்மாவும் ஓஎஸ் தோட்டத்தில் எப்படி வேணாலும் வளைஞ்சு கொடுக்குறேன். நாங்கள் எப்படி கூப்பிட்டாலும் போவாங்க எப்போ வேணாலும் அப்படின்னா அது சூடு சொன்ன இருக்கணும், அவங்க தான் முடிவு பண்ணிக்கணும். எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அதாவது சரிநிகராக அம்மாவால் ஒரு பெரிய இடத்தில் வைத்து பார்க்கப்பட்ட ஓபிஎஸ் எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுத்து ஆண்டவன் மேல இருந்து பாக்குறாருன்னா அவர் எதுல பாக்குறாரு? ஏஐல தான் பாக்குறாரு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல. எனக்கு ஒன்றும் தெரியல. இதை சொல்லி ஓட்டிட்டு இருந்தா மக்கள் என்ன சார் நினைப்பாங்க? நமக்குன்னு ஒரு சுயமரியாதை, நமக்குன்னு ஒரு தன்மானம் இல்லையா சார்? நம்மள பார்க்காமலே ஒரு ஹோம் மினிஸ்டர், ஒரு ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் இருந்தவரை பார்க்காமலே கூட்டி வச்சு அவரை மாத்திரம் பாக்குறாரு. இப்போ அன்பு நண்பர் என்கிட்ட அவர்கிட்ட சொல்றேன், நான் அன்பா தான் சொல்றேன், ஒண்ணும் இல்ல சார். செங்கோட்டையினே சேர்க்க மாட்டாரு சார் பழனிசாமி. செங்கோட்டையில சேர்க்க மாட்டாருங்க. உள்ள கூட ரூமு கூட வர முடியாது. சீட் கொடுக்க மாட்டாரு. எலெக்ஷன்ல கொடுப்பாரா செங்கோட்டையன் தெரியல. நிச்சயமா செங்கோட்டையில சீட் கிடைக்கிறதே கஷ்டம். ஒண்ணு வேலைக்காக நீங்க உள்கட்சி விஷயத்துல தலையிட மாட்டீங்களே. நீங்க கொடுக்கலன்னா யார் கேட்க முடியும்? இப்ப ஓபிஎஸ் டிடிவி எப்படி சார் நிப்பாங்க? பிஜேபி நிப்பாங்களா இல்லன்னா பிஜேபியோட இணைந்து சார்? ஏன் பிரிஞ்சு வந்த ஓபிஎஸ் விட்டு ராமநாதபுரத்துக்கு போனான்னு பிரிஞ்சு வந்த அவருக்கு எவ்வளவு அடி வாங்கினாலும் அரசியல்ல அவர் எல்லாத்தையும் தாங்கிக்கிறார் சார். அதனால இதெல்லாம் வந்து நம்ம இல்லாம பேசிட்டாங்களேன்னு அறிக்கை கொடுக்க சொல்லுங்க, கொடுக்க மாட்டாரு. இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாருனாங்க, அவர் பாவம் நொந்து ஆஸ்பத்திரிக்கு போயிருன்னு தெரியல. 2ஆச்சு. இன்னொரு அம்மா வீட்டுல போய் ஒளிஞ்சுக்குவாங்க. இது வேதனைக்குரிய விஷயம் சார். அதிமுக அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். நிறைவா ஒரு கேள்வி. 2026 தேர்தலில் இந்த இபிஎஸ் மற்றும் இந்த பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி, அதாவது கூட்டணி ஆட்சி என்றும் அவர்கள் ஒரு வார்த்தை பதத்தை பிரயோகித்திருக்கிறார்கள், மற்றும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் கூட்டணி என்றும் 2 விதமாக பேசியிருக்கிறார்கள். இந்த கூட்டணி ஆட்சி என்பதெல்லாம் இங்கு சாத்தியமா சார்? அது வெற்றி, அதுக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்கு? முதல்ல அமித்ஷா ஜி மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். அவர் ஒரு தடவை வந்தப்ப 5 ஸ்டார் ஹோட்டல் லோக் மாதான்னு அம்மாவை சொன்னாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உலக நாயகன்னாரு. ரைட், எல்லாம் ரைட்டு. இப்ப சொல்லுங்க, தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆட்சி அமையும் சொல்லுங்க. அவரை ரெடியா? பிஜேபி என்டிஏ கூட்டணினா தொண்டர் ஒத்துக்குவானா? இதுதான் சார் விஷயம். ரொம்ப சிம்பிள். ஓகே சார். நிறைவா நந்தகுமார் சார் சொல்லுங்க சார், உங்களோட கருத்தை சொல்லுங்க சார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இங்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா அந்த செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்வார்களா? அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று புகழேந்தி உள்ளிட்டோர் சொல்கிறார்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எம்ஜிஆர் ஆட்சி, அம்மா ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி என்றால்தான் ஏற்பார்கள் அந்த அதிமுக தொண்டர்கள் அப்படிங்கிறார். இப்போதைக்கு இபிஎஸ் தலைமையிலான கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்றால் ஏற்க மாட்டார்கள் என்று சொல்றார். நிறைவா சொல்லுங்க சார் உங்களோட கருத்து. இன்னைக்கு அதிமுகவுடைய கட்சியினுடைய தலைவரா பொதுச் செயலாளராக இருக்கவர் எடப்பாடி அவர்கள் தான். கட்சி பதவி அவர் தான் இன்னைக்கு வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஒரு எடப்பாடி அவர்களோட தான் வந்து அவங்க கூட்டணி வைக்கும் போது அவர் தான் அந்த கூட்டணி கட்சி தலைவரா வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. ஏன்னா இன்னைக்கு பாரதிய ஜனதாவுடைய தலைமைக்கு கீழே போய் அதிமுக சேர்ற அளவுக்கு பாரதிய ஜனதா இங்க வந்து அதிமுகவை விட பலம் வாய்ந்த கட்சி அல்ல. அப்ப அது யதார்த்தமாவே தெரியுது. இந்த பலம் சொல்றாரு. ஆமா, இன்னைக்கு அதிமுகவினுடைய ஆட்சியில தான் அவங்களுடைய தலைமைக்கு கீழே தான் இங்க வரும். அதே மாதிரி கூட்டணி ஆட்சிங்கிறத சொல்றாங்க. கட்டாயமா ஒரு கூட்டணி ஆட்சி தான். இன்னைக்கு எல்லா கட்சிக்குமே வந்து இன்னைக்கு கூட்டணியினுடைய பலம் இல்லாம இன்னைக்கு வந்து சோகால்டு டிஎம்கே பல தேர்தல்களை வந்து கூட்டணினால ஜெயிச்சு. தமிழ்நாட்டுல இந்த ஃபார்மேஷன் இதுவரை கூட்டணி ஆட்சி நடந்தது இல்லையா தமிழ்நாட்டு அரசியல்ல?
கூட்டணி ஆட்சி இல்ல ஆமா, இன்னைக்கு இந்த புதுசா சொல்லிட்டு போறாங்க. 2026 அந்த புள்ளிய நோக்கி தான் நகருங்கிறத நான் ரொம்ப காலமாவே பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன். ஏன்னா எந்த ஒரு கட்சியுமே இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய மக்கள் கிட்ட ஏகோபித்த சப்போர்ட் பெற்ற கட்சி அப்படிங்கிறது எந்த ஒரு கட்சியும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இல்ல. எந்த ஒரு கட்சியும் கூட்டணி நிக்காம அவங்கனால ஜெயிக்க முடியுமானா எந்த கட்சியும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல கிடையாது. ஓகே சார். நான் இப்போது அப்ப எல்லா கட்சிக்கும் அந்த கூட்டணியினுடைய பலம் வந்து தேவைப்படுது. எந்த அளவுக்கு அவங்களுடைய கூட்டணியினுடைய பலம் தேவைப்படுங்கிறத வச்சு அது கூட்டணி ஆட்சியா மாறும். அப்ப அந்த இன்னைக்கு எல்லா கட்சிக்குமே, ஏன்னா இன்னைக்கு திமுகவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏதோ ஒரு செங்கல் அங்கிருந்து வெளியே உருவிட்டாங்கன்னா கூட சரசரன்னு பில்டிங் விழுந்துரும். அந்த அளவுக்கு தான் வந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொரு கூட்டணியுமே இருக்கு. எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும், கூட்டணியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய கூட்டணியில அவங்களுக்கு உண்டான தேவைகளை கேட்டு பெறறதுக்கு 2026 அருமையான ஒரு தேர்தல் களம். அப்ப இந்த 2026 ஒரு கூட்டணி ஆட்சியை நோக்கி தான் பயணிக்கிறது என்னுடைய பார்வை கண்ணன். ஓகே, நன்றி சார். புகழேந்தி சார், நன்றி.